வேதம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வார்த்தை வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விஷயமாயிருக்கிறது என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது என்று அப்போஸ்தல நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 121ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு என்று எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளின் அன்பே பெரியது என்று 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
வேதம் சொல்லுகிறது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரர் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர் என்று லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள் என்று கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, மரித்தோர் தேவகுமாருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள அக்கினியை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படி ஆகும் என்று 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில்
வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, கேப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரர் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? நான் புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாலாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு குமாரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மல்லடியா எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இருந்து 38ஆம் வசனம் வரை வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பரிபூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வார்த்தை வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவையும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே
நேர்த்தியாக செய்கிறார் என்று பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் தனிமையில் இருக்கிறத நினைத்து கலங்குகின்ற என் அன்புக்குரிய வாலிப பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தர் கொடுத்ததான நன்மையை இந்த நாளிலே சுகந்தரித்துக்கொள். வேத வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கை செய்து ஜெபி. உனக்கு கர்த்தர் ஏற்ற துணையை கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியின் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலருக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனங்கள் யாவும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். இதை சுகந்தரித்து கொள்ளும்படியாய் ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தையை வாயினால் அறிக்கை செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியின் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராமும் ஆரானை விட்டு புறப்பட்ட பொழுது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பாதனை எல்லாவற்றையும் ஆரானிலே சபதரித்த ஜனங்களையும் கூட்டிக்கொண்டு அவர்கள் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள் என்று ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம் வரைக்கும் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து
சீகம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க ஒரு கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். அவன் எகிப்திற்கு சமீபமாய் வந்த பொழுது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார். ஆபிராம் எகிப்திலே வந்தபொழுது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோலிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அனைவரும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிடுங்கள் என்று ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நீலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தை வானத்தை அளவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக்குவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தை கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாயிருக்கிறார்கள்,
அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் என்னப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார் என்று ஆதியாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனம் வரைக்கும் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.